ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பூர் இடவம்பாளையத்தைச் சேர்ந்த 27 வயது பெண் அங்குள்ள பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறார். சுரேஷ் என்பவருடன் திருமணமாகி 12 வயதில் ஆண் குழந்தையும் 10 வயதில் பெண் குழந்தையும் உள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். சில மாதங்களுக்கு முன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நிஷாருதீன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இவரை விட நிஷாருதீனுக்கு 3 வயது குறைவு என்ற போதிலும் இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர். கடந்த 6 மாதங்களாக இருவரும் தனி வீட்டில் வாழ்ந்து வந்தனர். இதனால் அந்த பெண் மீண்டும் கர்ப்பம் அடைந்தார். இதற்கிடையே நிஷாருதீனுக்கு வேறொரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக வீட்டுக்கு வருவதே இல்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் வீரபாண்டி போலீசில் புகார் அளித்தார். நிஷாருதீனுக்கு ஏற்கனவே திருமணமானது எனக்கு தெரியும். என்னை விட 3 வயது இளையவர். எல்லாம் தெரிந்தே அவரை திருமணம் செய்து கொண்டேன். அவர் சொன்னார் என மதம் மாறி என் பெயரை கூட மாற்றிக்கொண்டேன். இப்போது 3ஆவதாக இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய முயற்சிக்கிறார். கணவரை மீட்டு என்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என கூறினார். பிரியாங்க சார், நான் இடுவமலத்துல தான் இங்க இருந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு. அவங்களை விட்டுட்டு நான் எனக்கு பிடிக்காத மேரேஜ் இன்ஃப்ளூயன்ஸ்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சார். எனக்கு பிடிக்கல. நான் வேலைக்கு என் பிள்ளைங்க வச்சு நான் தனியா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு டைம் பார்க்கு 2 குழந்தைங்க சார். குழந்தைங்க என் கூட தான் சார் இருக்காங்க. 2 குழந்தைங்க என் கூட தான் இருக்காங்க சார். நான் பார்க்குக்கு போயிருந்த டைம்ல இவங்க வந்து எங்க பின்னாடியே சுத்தி நம்பர் கொடுத்து என் கூட பேசி பழகி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுங்க சார். 3 மாசம் லவ் பண்ணா 3 மாசம் கழிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 மாசத்துல என் கூட வந்து என் கூட இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்க நான் தான் எல்லாமே, எனக்கு உடம்பு சரியில்லை இருக்கனால என் கூட வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போக்கி நான் சொன்னா நம்ம ஒன்னா இருக்க தப்பா பேசுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு 2 வீட்டு சம்மதத்தை தான் சார் கல்யாணம் பண்ணோம். எங்க வீட்டு சைடு எல்லாருக்கும் ஓகே, அவங்க வீட்டு சைடு எல்லாருக்கும் ஓகே சார், கல்யாணம் பண்ணோம். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சு என்கிட்ட அவங்க சொல்லிட்டாங்க. அதனால சரி எனக்கும் மேரேஜ் ஆயிருந்துச்சு, அதனால அது எனக்கு தேவையில்லை, பரவாயில்ல, இனிமேல் நம்ம கரெக்டா இருப்போம்னு சொல்லிட்டு சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க இந்த முறைப்படிதான் எனக்கு, நான் இந்து சார், அவங்க முஸ்லீம் சார். அவங்க முறைப்படிதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சார். அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணி எனக்கு பேர் மாத்தினாங்க நிசான்னு. அவங்க அண்ணன் நம்ம தம்பியெல்லாம் இருந்தாங்க சார் கூட. அவங்க அம்மா வரல, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு நடக்க முடியாது, உடம்பு சரியில்லைனால வரல. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கங்க, அடுத்த வாரம் வாங்க இங்க வர வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க சார். நானும் அது நம்பி எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்துலாம் போயிருக்காங்க சார். அவங்க அக்கா தங்கச்சிலாம் கல்யாணத்துக்கு வந்தாங்க சார். தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தாங்க. எல்லாம் முறைப்படி கல்யாணம், போட்டோ ஷூட் எல்லாமே இருக்குங்க சார். எல்லாம் முறைப்படி தான் சார் கல்யாணம். ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணலைங்க சார். எனக்கு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணல. எனக்கு அவங்க முறைப்படி, அவர் பேர் நிசாருதீன் சார். அவங்க அப்பா பேர் முகமது பாருக் சார். அவங்க புதுக்கோட்டைக்கு லாங்காடு சார். பார்க்குல தான் சார் பச்சு பழக்கமாயி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எல்லா வீட்டுக்கும் தெரிஞ்சுதான் சார் கல்யாணம் பண்ணோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளைங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்க. இப்ப வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சதால இப்ப என்ன வேணான்னு சொல்றாங்க சார். நான் அப்படி விட முடியாது சார். நான் கன்சீவா இருக்க 2 மாசம். எனக்கு அவங்க வேணும் சார். அந்த பொண்ணு பேர் தியாங் சார். இப்ப நான் கையும் கலவமா பிடிச்சேன் சார் அவினாசியில 2த்தையுமே. அவங்க பேர் சுமையாங்க சார். அவங்க விட்டுட்டு இப்ப அவங்க வேற மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து எப்படி பாத்தீங்கன்னா முஸ்லீம்காரவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, லவ் பண்றது இல்ல. ஏன்னா அவங்க முஸ்லீம்னால விட்டுறாங்க. இந்து கிறிஸ்டினை மட்டும் டார்கெட் பண்ணிக்கிறாங்க. டார்கெட் பண்ணி அதுவும் வயசு அதிகமா இருக்கவங்களதான் கல்யாணம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பதானே விட்டுட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப குழந்தை இருக்கவங்க, இப்போ போன பிள்ளைக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஒருத்தவங்களா அந்த பிள்ளைக்கு 20 வயசு இருக்கும்போது எனக்கு 16 வயசு சார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணும்போது. அப்ப அவங்க அந்த பொண்ணு வீட்டுல வந்து வயசு 15 சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளை அப்ப மாசமா இருந்திருக்கு 4 மாசம். அது இவனை வச்சு கூப்பிட்டுருக்கு வாழலாம் வா அப்படின்னுட்டு. இவன் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு உடனே அந்த பிள்ளை அபாசனம் பண்ணிட்டு அந்த பிள்ளை வேற லைஃப் போயிடுச்சுங்க சார். இப்ப மறுபடியும் வந்து கீர்த்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான் சார். ஆனா இந்த எல்லா லவ் பண்ண பொண்ணே அவங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் சார். அவங்க அக்கா வீட்டுல 1 வாரம் சேவ் பண்ணுவான் சார் அந்த பிள்ளைங்களை வச்சு. அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருக்கும் எல்லா காசையும் வாங்குவாங்க. அக்கா தங்கச்சி குடும்பமே சேர்ந்து வாங்குவாங்க. வாங்கி தின்னு போட்டு முடிகிற வரைக்கும் முடிச்சு போட்டு 1 வாரம் கழிச்சு அந்த பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இவன் கொஞ்ச நாளைக்கு 2 மாசத்துக்கு பேசுவான். அவனோட ஆசை தீர்ற வரைக்கும் கூட இருப்பான் சார். அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவான் சார். இப்ப எனக்கு வேணும் சார். இப்ப நான் கேட்டதுக்கு இப்ப அந்த பொண்ணு கூட இருக்கிறதுனால என்ன வேணாங்கிறாங்க சார். ஆனா என் வாழ்க்கை கிட்டத்தட்ட 5 மாசம் நல்லாதான் சார் போச்சு. சின்ன சண்டை பூசு முடிக்கல வரும். ஆனா இவ்வளவு பெருசா பொண்ணு இல்ல. அந்த பொண்ணு எனக்கு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணிச்சோ, அண்ணன்ல இருந்து எனக்கு சண்டை பேச ஆயிடுச்சு சார். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். ஆனா இவன் என்னங்கிறா போலீஸ்ல காசு கொடுத்தேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி என்ன அடிச்சான் சார். உண்மையா பொய்யானு எனக்கு தெரியாதுங்க சார் இப்ப வரைக்கும். ஆனா எனக்கு அவன் வேணும் சார். போலீஸ்ல மகளிர் ஸ்டேஷன்ல மகளிருக்கான நியாயம் கிடைக்கல சார். அவன் வந்தா கூட்டிட்டு போன்றாங்க சார். வந்தா கூட்டிட்டு போறதுக்கு நான் எப்படி சார், அவன் தான் இன்னொரு பொண்ணோட இதுல இருக்காரு, எப்படி சார் வருவா? நீங்க தானே அடிச்சு மிரட்டி எனக்கு கூட அனுப்பி வைக்கணும்.
எனக்கு அவ வேணும் சார். நான் கன்சீவா இருக்கேன். இல்லைன்னா நான் செத்து போயிருவேன் சார். அது இன்னைக்கே வந்தா வரட்டும். இல்லைன்னா இன்னைக்கு பொழுதுக்குள்ள நான் பிள்ளைங்களோட செத்து போயிருவேன் சார்.